சிவஸ்துதி என்ற பகுதியிலே மெய்கண்ட சாத்திரம் என்று சொல்லக்கூடிய 14 சாத்திரங்கள் இருக்குது. அதில் திருவுந்தியார்னு ஒரு பகுதி, ஒரு பாடல் பேர் திருவுந்தியார்னு பேர். அதில் ஒரே ஒரு வரியை சிந்திக்க போகிறோம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நஞ்செயல் அற்று இருந்த நாமற்ற பின்னர் தன் செயல் தானே என்று உந்தி பர தன்னையே தந்தான் என்று உந்தி பர. இந்த ஒவ்வொரு வாக்கியத்தினுடைய முடிவிலையும் உந்தி பர அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறது தெரியுது. இதில் நம்ம 2 வார்த்தை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ நம்ம சுவாமியை போய் வணங்கி அந்த அனுக்கிரகத்தினால நமக்கு அனுபவத்தை சாத்தியப்படுத்திக்கும். அனுபவங்கிறது என்ன? சுக துக்கம், சுகத்தையோ துக்கத்தையோ மன அமைதியோ நம்ம ஏற்படுத்திக்கலாம். இப்போ அது எப்போ சாமி செயலாகும் அப்படின்னா, சாமி வினை தீண்டாது, சாமி காலம் தீண்டாது, சாமி துக்கம் தீண்டாது, சுவாமி ஆனந்தமயமானவர். அப்படிப்பட்ட அந்த சுவாமியை நம்ம ஹிருதயத்தில், நம்மளுடைய இதயத்தில் தியானம் பண்ணி நிலைநிறுத்திக்கலாம். அப்படி நிலைநிறுத்துறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, எல்லாம் சிவனுடைய செயலாகும், நம்மளுடைய செயலாகாது. எப்போ அப்படின்னா, எந்த ஒரு செயலினுடைய பலனிலே நாம் விருப்பத்தை கொண்டவர்களாக இருக்கிறோமோ, எந்த ஒரு செயலினுடைய பலனை நாம் அடைய விரும்புகிறோமோ, அந்த செயல் நம்மளுடைய செயல். நான் சாப்பிட்றேன், எனக்கு பசிக்கிறது என்னுடைய செயல், சாமி செயல் இல்லை. நான் உடை உடுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஒரு வண்ண உடையை உடுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னா, அந்த வண்ண உடை மேலே ஆசை, அதனால் நான் அதை போட்டுருக்கேன். அந்த மாதிரி விருப்பத்தின் காரணமாக செய்கிற செயல் துன்பத்தை விலக்கி கொள்ளுவதற்கு மனிதன் செய்கிற செயல். அப்படி அந்த செய்கிற செயல்கள் வினையினுடைய கட்டுப்பட்டு உழலும், திருப்பி திருப்பி பிறவியை கொடுக்கும். ஆனால் இந்த செயலே இறைவனுடைய செயலாக மாறினால் எப்படி மாறும் அப்படின்னா, நஞ்செயல் அற்று இருந்த நாமற்ற பின்னர் அப்படின்னா, எல்லா செயலையும் இறைவனே செய்கிறான் என்று உள்ளத்திலே தெளிவுற அனுபவத்திலே உணர்ந்தால், எல்லாமே சிவன் தான் செய்கிறான் அப்படின்னு நம்ம உணரணும். அறிவுபூர்வமாகவும் சரி, செயல்பூர்வமாகவும் சரி, அனுபவபூர்வமாகவும் சரி. அப்படி உணர்ந்துட்டா நாம் செய்கிற எந்த பாவ புண்ணியத்துக்கும் நமக்கு வராது அந்த பாவ புண்ணியம். எல்லாமே ஈஸ்வர இச்சாக்கிரமாக போயிடும், எல்லாமே சாமி பண்ணினா மாதிரி ஆகிடும். அப்படி சாமி பண்ணினா மாதிரி ஆச்சு அப்படின்னா வினை பயன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு மோட்சம். அதே மாதிரி வாழும்போது எந்த துன்பமும் இருக்காது. அப்படி அந்த இறைவன் செயலாக எப்போ மாற்றுவோம்? நம் செயல் நாமற்று இருந்த பிறகு, நான்கிற எண்ணம் நான் தான் செய்கிறேன், இந்த செயல் என்னை தான் அடையணும் அப்படின்னு நாம் நினச்சி பண்ணும்போது தான் அந்த பாவ புண்ணியம் நம்மளை சேர்றது. அது எல்லாமே சாமி தான் பண்ணுறாருன்னு நன்றே வருகினும் தீதே விளைகினும், நன்றே வருகினும் தீதே விளைகினும், நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே. நன்றே வருகினும், ஒரு செயல் நான் பண்ணி அது நல்ல விளைவாக இருந்து க்ஷேமமாக இருந்தாலும், தீதே விளைகினும்
எதையாவது ஒன்று செஞ்சு எதையாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனுடைய விளைவு தீயதாக அமைந்தாலும், நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் உனது என்று அடித்து விட்டேன், எல்லாமே சாமிக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்கிற பொழுது அந்த பாவ புண்ணியம் நம்மளை பாதிக்காது. அதனால் ஒவ்வொரு காரியத்தை நம்ம தொடங்குகிற பொழுதும் முடிக்கிற பொழுதும் அதை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் இந்த காரியத்தில் வரக்கூடிய விளைவுனால் வரக்கூடிய பலனானதை ஈஸ்வரனுக்கு நம்ம அர்ப்பணமாக பண்ணிட்டோம்னா அது எல்லா விதத்துலேயும் நமக்கு ஒரு மனத அமைதியை தரும், நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும், நம்மளுடைய அறிவுக்கு ஒரு தெளிவை தரும், நம்ம ஆன்மாவுக்கு ஒரு மோட்சத்தை தரும். ஆனால் எல்லா செயலும் அவன் தான் பண்ணுறான் அப்படின்னு அர்ப்பணித்து பண்ணணும். அப்படி சொல்லக்கூடிய அந்த அற்புத கருத்தை இந்த சாத்திரமானது மிக அழகாக சுருக்கமாக, நம் செயல் அற்று இருந்து நாம் அற்ற பின்னர் தன் செயல் தான், இறைவனுடைய செயல்தான் எல்லாமே அப்படின்னு அவ்வளவு அழகாக இதில் சொல்லியிருக்கா. இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்து நம்மளுடைய செயல்களை எல்லாம் செய்தோமேயானால் பாவ புண்ணியங்களிலிருந்து விலகுதலும் எப்பொழுதும் அமைதியும் ஏற்படும். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடம் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.